ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்கிட்ட இருக்கிற சுண்டைக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் எதாவது இருந்தால் எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஊசியை வச்சு ஹோல் போட்டுட்டாலும் சரி, இல்லை இடிக்கல்லை வச்சு ஒரு தட்டு தட்டிட்டாலும் சரிங்க. அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம தயிர்க்குள்ளே போடும்போது தயிரில் நல்லா ஊறிடுங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா மோர் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம சுண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ சுண்டைக்காய் இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. வெறுமனே உப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம். காரம் போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் காரம் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் காரமெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த சிகப்பு மிளகாய்த்தூள் தான் போடணும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்துருக்கேன். நான் தட்டி போடலைங்க, ஊசியில் குத்திருக்கேன். அப்போ தான் இதோட தயிர், உப்பு, காரமெல்லாம் இதில் சுண்டைக்காய் நல்லா இறங்குங்க. நிறைய விதமான வத்தல் எல்லாம் போடுவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது எல்லாம் நம்ம வேக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சுண்டைக்காயை வெறுமனே சாப்பிட்டு பார்க்கணும். ரொம்ப கசப்பாக இருந்தால் இந்த ரெசிபி பண்ணால் நல்லா இருக்காதுங்க. ஓரளவு இருந்தால் தாராளமாக இது செஞ்சுக்கலாங்க. உப்பு காரம் கரெக்டாக போட்டால் தாங்க இதில் இந்த சுண்டைக்காயில் அந்த தயிர், அதாவது அந்த மோர், உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக டேஸ்ட்டு இருந்தால் தான் அதில் இறங்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்து அப்புறம் மறுபடியும் இதில் போட்டு மோர் மிளகாக்கு செய்கிற ப்ராசஸ் மாதிரி இதில் செய்யணுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற தயிரெல்லாம் இது சுண்டைக்காய் நல்லா உறிஞ்சிடுங்க. வெயில் காலத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சுண்டைக்காய் கிடைக்கும் போதெல்லாம் மெயினாக செஞ்சு வச்சுக்கோங்க. வத்தலாக தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தவறாமல் இதை சேர்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட சுண்டைக்காய் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழம்பு, பொரியல், பச்சடி, கூட்டு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, எப்படி எது வேணால் செய்யலாங்க. நான் இந்த வத்தல் தான் செய்யணும்னு சொல்ல வரல. ஆனால் சுண்டைக்காயை தவறாமல் சாப்பிடுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.